மத்தியான வெயில் கொளுத்திக்கிட்டு இருந்துச்சு. மரத்தடியில் ஒருத்தர் நல்லா தூங்கிக்கிட்டு இருந்தார். அந்த வழியாக ஒரு விறகு வெட்டி வந்தான். அவரை பார்த்துட்டு கடுமையான உழைப்பாளியாக இருக்கணும், உழைச்ச களைப்பில் தான் இப்படி நல்லா தூங்குறாருன்னு நினச்சிக்கிட்டே போனான். அடுத்ததாக ஒரு திருடன் வந்தான். இரவு முழுவதும் கண் விழிச்சு திருடி இருப்பான் போல. அதனால தான் இப்படி சுட்டரிக்கிற வெயிலில் கூட அடிச்சு போட்டது மாதிரி தூங்குறான்னு நினச்சிக்கிட்டே போனான். மூணாவதாக குடிகாரம் ஒருத்தன் அந்த வழியாக வந்தான். காலையிலேயே நல்லா குடிச்சிட்டான் போல. அதனால தான் குடி மயக்கத்தில் இப்படி விழுந்து கிடக்கிறான்னு நினச்சிக்கிட்டே போனான். கொஞ்ச நேரத்தில் அந்த வழியாக ஒரு துறவி வந்தார். இந்த பகல் வேலையில் இப்படி தூங்குற இவர் முற்றும் துறந்த ஞானியாக தான் இருக்கணும், வேற யாராலையும் இந்த செயலை செய்ய முடியாதுன்னு அவரை பார்த்து வணங்கிட்டு போனார். நாம் வாழ்கிற வாழ்க்கையில் நாம் எப்படி இருக்கோமோ அப்படி தான் நம்மளோட எண்ணங்களும் செயலும் பேச்சும் இருக்கும். இதை தான் எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொல்லியிருக்காங்க. நம்மளோட எண்ணங்கள் சிறப்பாக இருந்தால் நம்மளோட வாழ்க்கையும் சிறப்பாக இருக்கும்.